ப்ரெக்னென்ட் லேடிஸ் குங்குமப்பூ சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்த ஃபேராக பிறக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு பார்க்கலாம். குங்குமப்பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரியாமல், எவ்வளோ டோஸில் சாப்பிடணும்னு தெரியாமல் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கு எல்லாமே இந்த தடவை ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துடலாம். குங்குமப்பூவில் ப்ரோசின், க்ரோசெட்டின், சாஃப்ரனால் அப்படி நிறைய ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. இது பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப உதவுது. பிரெயின் டீஜென்ரேஷனை தடுத்து பிரெயினில் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி பிரெயினுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனால் இது அல்ஷிமர்ஸுக்கு ரொம்ப ஒரு நல்ல மெடிசின். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். குங்குமப்பூ ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்டா குழந்தை கலர் வருமா இல்லையா, அதை முதல்ல சொல்லுங்கள். அப்படின்னு சொன்னால், குங்குமப்பூ சாப்பிட்றதுனால பிறக்க போகிற குழந்தை கலராக ஃபேராக பிறக்காது. ஆக்சுவலாக அது ஜெனட்டிக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்பாவோட இல்லாட்டி அம்மாவோட கலரும் டிபெண்ட் பண்ணி தான் குழந்தையோட கலர் இருக்குது. ரெகுலராக ஸ்மால் குவான்டிட்டி, அதாவது 4-5 ஸ்ட்ராண்ட்ஸ், அந்த ஸ்டிக்மன்னு சொல்கிறோம்ல, அது பாலில் கலந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், டென்ஷன், மூட் ஸ்விங்ஸ், ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் இது எல்லாமே கண்ட்ரோலில் வைக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மெடிசனாக ஆக்ட் பண்ணும். இது உமன் ஃப்ரெண்ட்லி கூட. இது வரைக்கும் சொன்னது எல்லா பெனிஃபிட்ஸும் ரிசர்ச் படி எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஹேர் ஃபாலை ரொம்ப நல்லா ப்ரிவெண்ட் பண்ணுது. தலையில் வர்ற இல்லாட்டி ஸ்கேல்பில் வர்ற செபோரிக் டெர்மடைட்டிஸ், சொரியாசிஸ், ஸ்கேல்ப் இன்ஃப்ளமேஷன் இதுக்கு எல்லாமே ஒரு ரொம்ப நல்ல மெடிசின் கூட. இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் பேக் இல்லாட்டி ஹேர் ஆயிலில் கொஞ்சம் ஒரு 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் அது ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டினால் ஆக்னே, முகப்பரு, பிளெமிஷஸ், சன்டேன், ஃபேஸில் வர்ற ஒரு டார்க் ஸ்பாட் இது எல்லாமே கம்மி பண்ணும். இது ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஆயுர்வேதத்தில் ரொம்ப ஃபேமஸான 2 ஆயில் தான், இல்லாட்டி வைட் ரேஞ்சில் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் தான் ஸ்கின் கேருக்கானது. ஏலாதிகேரம் அண்ட் குங்குமாதி தைலம். குங்குமப்பூவில் இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 கிராமுக்கு மேலே நாம் சாப்பிடக்கூடாது. இட் இஸ் கான்ட்ராண்டிகேட்டட். இப்படி நாம் ஒரு கிராமுக்கு மேலே எடுத்தோன்னா மசில் கண்ட்ராக்ஷன், மசில் டைட்னஸ், ஸ்டிஃப்னஸ், சம்டைம்ஸ் யூட்ரைன் கண்ட்ராக்ஷன்ஸ் கூட வருது. குங்குமப்பூ நிறைய ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கிளைம் பண்ணுறாங்க. அதாவது சோப்பு, ஷாம்பூ, ஃபேஸ் பேக், ஃபேஸ் பவுடர்லெல்லாம் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா 20 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிற பவுடர் இல்லாட்டி இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிற குங்குமப்பூ நம்ம இந்த ப்ராடக்டெல்லாம் ஆட் பண்ணி 20 ரூபீஸ், 50 ரூபீஸுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதனால் இதில் நிறைய பேர் குங்குமப்பூ ஒரு அடிஷ்னல் ப்ராடக்டாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேரை ஏமாத்துறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இனி ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி.